என் பேர் பாத்தீங்கன்னா செல்வி. ஆனா என்னோட இன்ஸ்டால பாத்தீங்கன்னா செல்வி அம்மா. இங்க பாருங்க, லட்சுமி அம்மா பாருங்க. கண்டென்ஸா போடணும்னு எனக்கு என்ன தெரியும். அதாவது பெண்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம கரெக்டா இருந்தா நம்ம ஒரு காலத்துல வந்து மேல ஏறி போய் நிக்கலாம். புதுச்சேரியைச் சேர்ந்த செல்வி என்ற மூதாட்டி கால்பந்து விளையாட்டு வீரர்களின் பெயர் அடங்கிய டி ஷர்ட்டுகளை விற்பனை செய்வதற்காக வெகுளித்தனமாக ஆங்கில மொழியில் தவறுதலாக பேசிய வீடியோ மூலம் நெட்டிசன்கள் இடையே பிரபலமானார். நரோடா பாருங்க, நரோடா ஆந்திர லெசி பாருங்க. ரீல்ஸ் மூலம் சேல்ஸை பெருக்கிய செல்வி அம்மாள் தற்போது லட்சுமி அம்மாளாக பிரபலமாகி இருக்கிறார். ஆனா பசங்க சொல்லுங்க, உனக்கு வாய்ஸ்ல சூப்பரா இருக்குது, நம்ம எழுதி கொடுத்து பேசுறதை விட நீ பேசுற இதுக்கு பேசினாலே போதுன்னு எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. நான் தான் கேட்க மாட்டேன். கண்டென்ஸா போடணும்னு எனக்கு என்ன தெரியும். உலகம் முழுவதும் FIFA வேர்ல்டு கப் களை கட்டி வருவதால் கால்பந்து வீரர்களின் பெயர் அடங்கிய டி ஷர்ட் விற்பனையும் களை கட்டி உள்ளது. தனது விற்பனையை பெருக்கிக் கொள்வதற்காக தங்களிடம் இந்தந்த ஃபுட்பால் வீரர்களின் பெயர் அடங்கிய டி ஷர்ட்டுகள் உள்ளது என்று செல்வி என்ற மூதாட்டி வீடியோ ஒன்றில் பேசியிருந்தார். அதில் ரொனால்டோவை நரோடோ என்றும், லாமைன் எம்எல்ஐ லட்சுமி அம்மாள் என்றும், பெக்கமை பிகாம் என்றும், மெஸ்ஸியை லெசி என்று பேசியிருந்தது சமூக வலைதளங்களில் படு வைரலானது. என் பேர் பாத்தீங்கன்னா செல்வி. ஆனா என்னோட இன்ஸ்டால பாத்தீங்கன்னா செல்வி அம்மா. இங்க பாருங்க, லட்சுமி அம்மா பாருங்க. பிகாம் பாருங்க, பிகாம் பஞ்சிமா. நரோடா பாருங்க, நரோடா. ஏஒய் பாலா ஆந்திர லெசி பாருங்க. இன்ஸ்டா மீமர்ஸ் அந்த வீடியோவை டேக் ஓவர் செய்ததால் செல்வி என்ற இந்த பாட்டியின் வெகுளித்தனமான பேச்சு அனைவரையும் சென்றடைந்தது. புதுச்சேரி கடலூர் சாலையில் செல்வி பாட்டி வைத்திருக்கும் கடை இன்ஸ்டாகிராம் மூலம் இப்படிதான் பிரபலமாகி இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இன்றி வெளிமாநிலங்களில் இருந்து புதுச்சேரி வருபவர்களும் டி ஷர்ட் வாங்க இங்கு வருகிறார்களாம். பெங்களூர்ல இருந்து தான் நமக்கு முக்கால்வாசி சப்போர்ட். பெங்களூர், கேரளா, பாலக்காடு அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர், பிரான்ஸு, அப்புறம் வந்து என்ன பாட்டி சொல்றீங்க? இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி இங்க இருந்து எப்படி கொடுப்பீங்க? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு இந்த கடைக்கு இப்போ ட்ரிப்பு மாதிரி பாண்டிச்சேரிக்கு வராங்கல்ல, பாட்டி உன்னை பார்க்க தான் வரேன், நான் 10 நாள் லீவில் வந்திருக்கிறேன், உன்னை பார்த்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது நான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தப்பாக சொன்னாலும் தப்பாக எடுத்துக்க மாட்டுறாங்க. ஒரு வயசானவங்க வந்து பேசுகிற விதம் நல்லா இருக்குது. நான் யாரையுமே குறை சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ், என்னுடைய பிஸ்னஸ் இது வெளில போகணும். இது வெளில போனால் தான் நான் அடுத்த ஸ்டாக் இறக்க முடியும். அதனால நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ அண்ணன் கூட இது பாப்பா பாருங்க, இது பாப்பா. அது மாதிரி நமக்கு தெரிஞ்சதை சொல்லி நம்ம பேரை சொல்லி யாரையும் இன்ஸ்டாகிராமில் வீடியோவுக்கு வரமாட்டாங்க. வீடியோ போடணுன்னா நான் என்னால் 10 ரூபா கொடுக்க முடியாது. நானே வீடியோ போட்டுருவேன். நீங்களே போட்டுட்டு நீங்களே ட்ரெண்ட் பண்ணி உங்களுக்கே தெரியாம ட்ரெண்ட் ஆகுது. 54 வயதாகும் செல்வி பாட்டி 20 வயதில் திருமணமானவர் கணவனை இழந்த நிலையில் நம்பிக்கையோடு சிறு வணிகமாக ஆரம்பித்த டி ஷர்ட் வியாபாரம் தற்போது இன்ஸ்டா மூலம் படு ஜோராக நடைபெற்று வருகிறது. கடைக்கு வரும் இளைஞர்கள் செல்வி பாட்டியின் மொழியிலேயே நருடோ, லசி, லட்சுமி அம்மாள் என கூறி டி ஷர்ட் கேட்கிறார்களாம். நாள் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வரை லாபம் ஈட்டுவதாக கூறும் செல்வி பாட்டி தற்போது தையலகம் ஒன்றையும் திறந்துள்ளார். 3 வருடங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் சேர்ந்த இவர் தற்போது 30,000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ்களை கொண்டுள்ளார். ட்ரெண்டுக்கு ஏற்றாற் போல வீடியோ போட்டு இன்ஸ்டா மூலமாக பிரபலமாகி தற்போது தனது வியாபாரத்தையும் பெருக்கியுள்ளது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது பெண்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம கரெக்டா இருந்தா நம்ம ஒரு காலத்துல வந்து மேல ஏறி போய் நிக்கலாம். பெண்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்கும், யார் என்ன சொன்னாலும் தயக்கம் இன்றி யதார்த்தமான ரீல்ஸ் போட்டால் சேல்ஸ் ஆகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் லட்சுமி அம்மாள் என்கிற செல்வி பாட்டி. நண்பா, எல்லாரும் ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆயா வந்து மேல மேல போகணும். நம்ம ஒரு இடத்துல ஸ்டாக் கேட்கறோம்னா ஆயாவுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் எவ்வளவு பேர் போறாமையெல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் முறியடிச்சதுக்கு காரணம் நீங்க இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணதுதான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது.